வந்துட்டா எப்பவும் எதுலயும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இந்த தெருவுல எல்லாரும் உன்னை பத்தி சொன்னாங்கம்மா. முதல் முறையா இப்பதான் உன்னை பாக்குறேன். என்ன பத்தி சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நீ பெரிய இடத்து பொண்ணு, ஆனா எல்லார்கிட்டயும் நல்லா பழகுறேன்னு சொன்னாங்க. அது உண்மைதாம்மா. ஆமா, நீ மாசமா இருக்கியாமே? அடே அப்பா, என்ன பத்தி எனக்கே தெரியாத விஷயம்லாம் நீங்க சொல்லுவீங்க போல இருக்கே. இந்த காய்கறி கீரை எல்லாம் வீடு வீடா விக்கும் போது கீரை மட்டுமா வியாபாரமாகும் நினைக்கிற? வேற இன்னைக்கு எந்த வீட்ல யார் புருஷன் யார அடிச்சான், எந்த பொண்டாட்டி புருஷனை தூக்கி போட்டு மிதிச்சான்னு 10 நாடகம் எடுக்கிற அளவுக்கு கதை பேசிட்டு தான் வீட்டுக்கே போவானா பாத்துக்கேன். அடேங்கப்பா, அப்போ உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும் போலயே. நீ என்ன நம்பி எது வேணாலும் பேசலாமா? சரிக்கா, கீரை என்ன விலை? ஒரு கட்டு 40 ரூபாமா. என்னக்கா சொல்றீங்க? ஒரு கட்டு 40 ரூபாவா? நான் ஆள் பார்த்தெல்லாம் வியாபாரம் பண்றது இல்ல. எது நியாயமோ அதுதான் என்னோட லாபமும். வேணும்னா உனக்காக 5 ரூபாய் கம்மி பண்ணி தரேன். 35 ரூபான்னு எடுத்துக்கோ. சரிங்கக்கா. அம்மா, முருங்கைக்கீரை எடுத்துக்கோமா. மாசமா இருக்கிற பொண்ணுக்கு அவ்வளவு நல்லது உடம்புக்கு. ஆசைதான், ஆனா இதை எடுத்து சமைக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லையே. என்ன பண்றது? ஆமா, உங்க வீட்டுக்குள்ள ஒரு சில்லுவண்டு இருக்குமே, அது என்ன பண்ணுது? இங்க பாருங்க, என்ன அப்படி கூப்பிடாதீங்க. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அதான் எங்க அப்பா அமுதான்னு பேர் வச்சிருக்காருல, அப்படி கூப்பிட முடியாது உங்களால? என்ன பாப்பா இவ உள்ள இருந்து பச்சை மிளகா கடிச்சிட்டு வந்த மாதிரி பேசுறா? அமுதா, அவங்க விளையாட்டுக்கு தானே பேசுறாங்க. ஆமா அண்ணி, எல்லாரும் விளையாட்டுக்கு தான் என்கிட்ட பேசுவாங்க. என் ராசி அப்படி. எதுக்கு நீ இத்தனை கீரை எடுத்து வச்சிருக்கீங்க? டெய்லி ஒரு கீரை செய்யலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். இவங்க தான் டெய்லி வராங்கல்ல, அப்பப்ப வாங்கிக்கலாம். ஏற்கனவே கீரையை பாருங்க, வாடி வதங்கி பழைய கீரை மாதிரி இருக்கு. இத வாங்கி வச்சா கெட்டு போயிடும். ஏ அமுதா, காலையில தோட்டத்துக்கு போய் பறிச்சுட்டு வந்தது. பச்சை தண்ணி மாதிரி தெளிவா இருக்கிற கீரையை போய் பழசுன்னு சொல்ற? உன் கண்ணை என்ன புடனையிலையா வச்சிருக்க? அக்கா, என்னக்கா அமுதாவை சொல்லிட்டு நீங்க இப்படி கோவப்படுறீங்க? பின்ன என்னம்மா, நீ கீரைய பார்த்தல்ல, இதே தொழில பல வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் பாரு இந்த சில்வண்டு ரெட்டை ஜடை போட்டு பள்ளிக்கூடம் போறதுல இருந்து பாக்குறேன். இப்ப வந்து என் வியாபாரத்தை குறை சொன்னா அப்ப எனக்கு கோவம் வராதா என்ன? குறை சொல்லாம இருக்கிறதானே சொல்றேன். நீயும் பதிலுக்கு பதில் ஏன் அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்க? பேசாம உள்ள போ ஃபர்ஸ்ட். நான் இதுக்கு உள்ள போனும்? என் கண்ணை புடநிலையா வச்சிருக்கேன்னு கேட்க தெரிஞ்சதுல உங்களுக்கு கண்ணு தெரியல? பழசெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. திரும்ப திரும்ப நீ சொன்னதையே சொல்ற. 4 தெரு சுத்திட்டு வந்து வியாபாரம் பண்றவ. கீரை வதங்கி இருக்குமே தவிர பழைய கீரைய தள்ளி விட்டுட்டு அதுல காசை வாங்கி வைத்த கழுவுறவ நான் இல்ல. நம்பிட்டேன். ஏய், என்ன உனக்கு என்ன பார்த்தா நக்கலா தெரியுதா? வீடு தேடி வந்து வியாபாரம் பண்ணா நீ பெரிய சீமையில இல்லாதாலும் நினைப்பா? நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப திமிராவே பேசுற. எல்லாமே இருந்து நிக்கிற அவங்க அண்ணிய பாரு, இவ்வளவு அமைதியா நிக்கிறாங்க. கொஞ்சமாவது உங்க அண்ணிய பார்த்து கத்துக்கோ. அக்கா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வீடு தேடி வந்து வியாபாரம் பண்ணியா காசு வாங்கினியான்னு போயிட்டே இருக்கணும். கண்டத பேசுன மரியாதை இருக்காது. என்னது மரியாதை இருக்காதா? என்ன என்ன பண்ணிடுவ நீ? அடிப்பியா? அடி அடி. பழைய கீரை விக்கிறேன்னு என்ன பார்த்து நாக்கு மேல பல்லு போட்டு பேசுவ. நான் பாட்டுக்கு கம்முன்னு போணுமா என்ன? ஆமா, பழைய கீரை வித்த பழைய கீரை தான் சொல்லுவாங்க. ஐயோ, ஒரு நிமிஷம்க்கா. என்ன நீ பேசாம இருக்க மாட்டியா? அவங்க அமைதியா தானே இருந்தாங்க. எதுக்கு நீ அவங்க கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க இப்போ? நானா வம்பிழுக்கிறேன்? அவ என்ன அடிக்கிற மாதிரி வரா, அது உங்களுக்கு கணக்கு தெரியல? என்ன அமுதா நீ? ஏய், யாரடி அவங்கற? ஏய், என்ன அடிச்சிருவியாடி? எங்க அடி பாப்போம். அடிடி. என்ன அடிச்சிட்டு இந்த ஏரியால வியாபாரம் பண்ணிடுவியா நீ? ஐயோ அம்மாடி, நான் பயந்துட்டேமா. என்ன சத்தம் போட்டா நீ பெரிய ஆளு நினைப்பா? உன்ன மாதிரி ஊசி வெடியே இந்த ஏரியால எத்தனை பேரை பாத்திருப்பேன். ஏய், இந்த பாரு பாப்பா, உனக்காக இந்த சில்லுவண்டை விட்டுட்டு போறேன். ஏய், யாரு சில்லுவண்டு? நீ தாண்டி சில்லுவண்டு. அமுதா என்ன பண்ற? என்ன பண்ற? என்னடி நீ பண்றது ரொம்ப தப்பு அமுதா. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அவங்க வயசுன உன் வயசுன டீ போட்டு பேசுற. மன்னிப்பு கேளு அவங்க கிட்ட. இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏண்டி, எத்தனை நாள் நான் உனக்கு டீ போட்டு கொடுத்திருப்பேன்? என்ன விட இப்போ வந்தவங்க உனக்கு நல்லவங்களா தெரியறாங்களா? சொல்லுடி, சொல்லு. நான் சில்லுவண்டா? ஏய், என்ன சும்மா டிடின்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் வயசு என்ன உன் வயசு என்ன? ஏய், நீ தாண்டி சில்லுவண்டு. சில்லுவண்டு மாதிரி கத்துற. உன்னை விட மாட்டேன். நீ தாண்டி சில்லுவண்டு.
ஏய், அமுதா, விடு. என்ன போடி. அடிக்க வரியா நீனு? உன்னை யார பார்த்து வாடி பொடிக்கிற? அப்படி பேசுவேன். வீட்ல காப்பி குடிச்சத சொல்லி காட்டியா நான் நீனு? பேசுவேன். உன்னை எவ்வளவு தைரியம் இருந்தா உலகத்துல என்னை நீ வாசல் கடல. என்னை பார்த்து வாடி பொடின்னு பேசுறியா? உன்னை நாலு வச்சாலும் அடங்குவேன். என்ன பண்றேன் பாரு. உன்னை யாருக்கிட்ட? அண்ணே, என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கண்ணே? நீங்க எப்படிங்க கீழே விழுந்தீங்க? அமுதா அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாலே நான் ஒண்ணா பிடிக்க இது? போனேன். ச்சே. கோவத்துல தள்ளினா நான் கீழே விழுந்துட்டேன். ஏ, உனக்கு அறிவே கிடையாதா? அண்ணியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்க. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க வீட்டுக்கு நீ பதில் சொல்லுவ. வர வர உனக்கு புத்தி குழம்பி போச்சு பொண்ணு. கபிலன், உங்கன கையை கீழே போடாதீங்க தம்பி. நாலு சாத்து சாத்துங்க. என்ன பேச்சு? ஆ? இனிமே அக்கான்னு கூப்பிடுவல்ல, அப்ப இருக்கடி உனக்கு. தெருவுல நீ ஒருத்தி கீரை வாங்கலைன்னா நான் என்ன தலைமையில துணியை போட்டு போயிருவேனா? ரோட்ல வச்சு நடிக்க கை வாங்கிட்டல. அம்மாடி புரியுதா? என்னதம்மா நடந்தது? கீரை தானே வாங்க வந்த. வா, உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க பண்ணிட்ட. அமுதா நில்லு. எங்க போற? உன்னதான் கேக்குறேன், எங்க போற? ம், கனடா போறேன். அதான் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுல. என்னோட ரூமுக்கு தான் போக போறேன். ஏன் அதுக்கு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு புதுசா ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கியா? அமுதா, காரணம் இல்லாம இப்ப எதுக்கு நீ கோவப்பட்டுட்டு இருக்க? ஆ, நான் கோவப்படுறேனா? நான் அப்படிதான் கோவப்படுவேன். அமுதா, கேக்குற கேள்விக்கு மரியாதையா பதில் சொல்லு. இப்படிதான் உன் அண்ணன் கிட்ட பேசுறதா? ஏப்பா, ஆளாளுக்கு அண்ணனின்னு சொல்றீங்களே, உங்க எல்லார்கிட்டயும் நான் எப்படி பேசுறேனோ அப்படிதான் நான் உங்ககிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கணும்? புனிதா, முதல்ல அந்த கீரைக்காரங்களோட இவதுக்கு சண்டை போட்டு இருந்தா பார்க்கறதுக்கு அசிங்கமா இருந்தது எனக்கு. ஆமா கபிலன், தப்பு நம்ம அமுதா மேலதான். அவங்க இத்தனை வருஷம் ஏதோ அமுதாவை தெரியுங்கிற உரிமையில அவங்க ஏதோ சும்மா கிண்டலா பேசினாங்க. இவ அவங்க கீரையெல்லாம் பழைய கீரை அது இதுன்னு சொல்லி வார்த்தையை வளர்த்து சண்டையை பெருசாக்கிட்டான். ஏய், படிச்ச பொண்ணு தானே நீ, இப்படிதான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பியா? அமுதா, என்ன கோவமா இருந்தாலும் அடுத்தவங்களை அடிக்க போறதா? என்ன கேள்வி கேக்குறீங்கல்லப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணனும் தான் என்ன அடிக்க வந்துச்சு. அதை கேள்வி கேட்க மாட்டீங்க? நானா எல்லாருக்கும் அடிக்கவும் திட்டவும் பழிப்படவும் ஈஸியா இருக்குல்ல உங்களுக்கு? அமுதா, நீ எதுவும் சம்பந்தம் இல்லாம பேசாத. நீ கீரைக்கார அக்கா கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பா இருக்கு. என்ன தப்பா பேசினவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படிதான் பதிலடி கொடுக்கணும். எனக்கு அதெல்லாம் தப்பா தெரியல. கபிலன், என்ன இவ நாம சொல்றது எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு அமுதா, நீதான் வேணும்னு அவங்க கிட்ட சண்டையை வளர்த்த. நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. நானா நானா சண்டை வளர்த்த? அவ என்னன்னு சொன்னான்னு அண்ணி தானே கேட்டாங்க. கேட்டுட்டு என் மேல இப்படி அபண்டமா பழி போடாதீங்க. ஓ, புரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அண்ணா ஓங்கின கையோட என்ன அடிக்காம நின்னுட்டார்ல. என்ன அடிச்சுட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதானே?